ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. உங்கள் அனைவருக்கும் நம்மளோட குடும்பத்தின் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு கடகடன்னு என்னடா பேச போகிறோம்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட விவசாயிங்களுக்கு அனைவருக்குமே நம்மளோட வாழ்த்துக்களையும் சொல்லிடணும். அவங்க இருந்தால் தான் நமக்கு இந்த காய்கறிலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கி. ஸோ அவங்களுக்கும் ஒரு மிக மிக பெரிய ஒரு நன்றி நம்ம சொல்லிக்கணும். ஸோ நன்றி சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து காய்கறிங்க, நான் வந்து இது வந்து கிழங்கு ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து போட்டிருக்கோம்ல. பிடிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு, அப்புறம் வள்ளிக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிழங்கு இருந்துச்சு. ஸோ நான் அது வந்து அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குலேருந்து எல்லாமே நான் உள்ளே போட்டு கட் பண்ணி, கத்திரிக்காய் கொண்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி இதில் தடியங்காய், அப்புறம் வெள்ளை பூசணி, சிவப்பு பூசணி எல்லாமே நான் உள்ளே போட்டாச்சுங்க. ஸோ நான் போட்டு இதை நான் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது சைடில் இருக்கட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் காயம் கண்டிப்பாக வேணும், சீரகம் வேணும், உப்பு வேணும், கடுகு வேணும், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நமக்கு வேணும். ஸோ கடகட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம ப்ராசஸ் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடையை நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் இதில் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ நம்ம புதுசாக ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ என்ன விட போகிறோம், வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு. ஸோ அதனால் கடை நம்ம வேலைகளை பார்த்துட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து புளி வந்து கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. ஸோ புளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாம்பாரே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கிழங்குலேருந்து ஒரு சில கிழங்கு வந்து நமக்கு கொஞ்சம் இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும், மீன்ஸ் ஊரல் இருக்கும் இல்லையா, அதுங்க. ஓகேவா? அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சோட்டி புளி கண்டிப்பாக சேர்க்கணும். நான் மாங்காய் சேர்த்துருக்கேன், மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ உங்ககிட்ட நிறைய காட்ட முடியாது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது என்னோட கிச்சன்ஸு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் அப்படி இருக்க தான் செய்யும், ஏன்னா நான் நிறைய டிஷ் பண்ணுறதுனால. அதனால தான் ஸோ அடுத்து பற்ற வச்சாச்சு. கடை நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். கடுங்க இப்போ நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு நான் தாளிப்பேன். அதனால தான் கொஞ்சோண்டி வெந்தயம்ங்க. ஆல்ரெடி நான் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். ஸோ பருப்பு வேக வச்சு அதில் வந்து நல்லா பூண்டு போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து இதில் வந்து நான் நல்லா நச்சு தட்டி போட்டுப்பேன். ஏன்னா எல்லா கிழங்கு வாழைக்கால வந்து எல்லா கிழங்கையும் நம்ம உள்ள சேர்த்துக்கனால கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்ம பெரியவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இருக்கேன். ஸோ நான் அதை ஒன்றும் சொல்லலை. ஸோ அதனால் கொஞ்சம் பூண்டு வந்து நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க சாம்பார் செய்யும் போது. இப்போ மட்டும் இல்லை, எப்போ நீங்கள் சாம்பார் செய்யும் போது கொஞ்சம் பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. அதனால் நான் பூண்டு எடுத்து ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்து நான் நல்லா தட்டி வச்சுக்கிறேன். அந்த கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம தட்டி வச்சுக்கணும். நான் தட்டி வச்சுக்கிறேன். பர்சனலாக நான் பூண்டு என்னோட வ்ளாக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், நான் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கிறேன். அதனால் இப்போ கடுகு வந்து நல்லா புரிஞ்சிச்சு நமக்கு. இப்போ கொஞ்சோண்டி லைட்டாக வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன், வாசனைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு, மிளகாய், அந்த பூண்டோட ஸ்மெல் நமக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பூண்டு, அந்த வெந்தயம், அதோட ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து அடிக்கடி நான் சேர்த்துப்பேன். சாம்பார் வந்து நான் இது வந்து அரைச்சி விட்ட சாம்பார் கிடையாது. அதனால் நான் வந்து அரைச்சினா விடலை. நல்ல காய்கள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். காய்கள்னா இது கொஞ்சம் வதங்கணும், அவ்வளோதான். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம காய் போட்டு நான் அதில் வதக்குவேன். அதனால் நான் வந்து பொங்கல் டைம் மட்டும் இப்படி சாம்பார் வைப்பேங்க. மற்ற நேரம் நார்மலாக நம்ம முன்னாள் வச்சுக்கலாம். பட் பொங்கல் நேரம் மட்டும் இந்த காய் வந்து இதை நான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் கழுவினாலும் அந்த கிழங்கு சவுச்சவுக்காலேருந்து நம்ம எல்லாம் போட்டுக்கோமா, அதனால் கொஞ்சம் தண்ணியுமே கொஞ்சம் வளவர குழப்பலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கிழங்கோட கதவு அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம வாஷ் பண்ணி தான் எடுத்து போட்டுருக்கோம். இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை ரொம்ப வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குழப்பம் போன மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ் டேஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பொங்கல் டைம் மட்டும் எப்படி மற்ற நேரம் நம்ம எல்லாருமே ஒரு நேரம் ஒரு கிழங்கெல்லாம் சேர்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாரும் ஒவ்வொரு கை பக்கம் இருக்கும், ஒவ்வொரு கை மனம் இருக்கும், ஒவ்வொருத்தங்க ட்ரெடிஷனல் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வைக்கணும்னு நானும் தெரிஞ்சுக்கேன். நானும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு டிப்ஸாக நானும் எனக்கு செஞ்சு பார்க்குறேன். அதனால தான் நானும் கேட்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய், பூசணிக்காய் எல்லாமே இல்லை போட்டுட்டேன். நான் 3 பேர் வச்சுருக்கேன், நான் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். பட் சரி, இதை செய்யவும் எங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். ஒருவேளை பார்த்தா பாத்திரம் கூட மாற்றலாம், மேபி மாற்றலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்குறேன். இதில் கொஞ்சோண்டி உப்புங்க, கொஞ்சோண்டி காயம், சரியா போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயம் நம்மளோட மஞ்சத்தூள் லைட்டாக இதை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ நான் தக்காளி இதில் ஆட் பண்ணினேன். இதெல்லாம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து அதெல்லாம் சேர்க்கணும். முதல்ல இது வதங்கட்டும் நமக்கு.
இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கணும். எல்லா கிழமும் போட்டுக்கோமா நம்ம, அதனால் வேகட்டும். இப்போ நல்லா பாருங்கள், கிழங்குலேருந்து ஓரளவுக்கு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இல்லைங்க, 1.5 ஸ்பூன், சரியா? ஏன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு இல்லையா, உப்பு உரப்பு ஏன்னா மாங்காய் எல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால் 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து சாம்பார் பொடி. நீங்கள் எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூனுங்கனால நான் 2 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கிளறிடணும், நல்லா கிளறிடணும். ஒன்று நினைச்சாதீங்க, ஐயா இது கூட்டலை இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து வதக்கிற மசாலாஸ் எல்லாமே இந்த கிழங்குல போய் இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரியான செய்கிறீங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி விட போகிறேன். நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சுட்டு கருகாமல் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கி இருக்கணும். அதனால் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகணும்ல, அது மட்டும் போயிடுச்சுன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி வேண்டியதான். நல்லா வதக்கிட்டாச்சு. இது கூட தக்காளி நம்ம வச்சுருந்தோம்ல, தக்காளி சேர்த்துப்போம். நான் தக்காளியில் ஆட் பண்ணிட்ட உடனே நீங்கள் சொல்லுவீங்க, என்ன தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு. புளி போடுறோம், மாங்காய் போடுறோம், அதனால் ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது. நான் போட்டிருக்கிறது வந்து நாட்டு தக்காளிங்க, அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நாட்டு தக்காளியில் நான் வந்து தக்காளி வச்சுருக்கிறது வேறுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லி இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல இதை நம்ம வேக விட்டுருவோம். ஓகேவா? கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஊற வச்சுருந்தோம்ல புளி, நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து எடுத்துருக்கேங்க. ஏன்னா நம்ம காய் வந்து நிறைய இருக்குது, அதுவும் சேப்பத்தை வந்து இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறதுனால நான் வந்து கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நல்ல இதோடு சேர்த்து வேகும் போதும் நம்ம ஒருவேளை சாப்பிடும் போது கூட அந்த இச்சிங் இருக்காது நமக்கு. அதனால தான். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 70% நம்மளோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் வேகட்டும். இது வெந்த உடனே இந்த பருப்பு நம்ம விட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட மாங்காய் வந்து நான் வச்சுருந்தது கிளிமுக்கு மாங்காய். ஒருவேளை நீங்கள் தோலோடு போட்டிங்கன்னா ஒரு சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா அது கசக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப துவக்கும் சொல்லுவாங்க இல்லையா, கசக்குன்னு சொல்லலை, துவக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்துடுது. வந்தீங்கன்னா அந்த சாம்பார் வந்து நம்மளால் அந்த அளவுக்கு ருசிச்சு சாப்பிட முடியாது. அதனால் நான் வந்து தொலியை வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் எதுக்காக இந்த ஸ்டேஜில் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போய் தெரியாமல் போயிடும், குழஞ்சிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாங்காய் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அதனால் அது மாங்காய் இருக்க அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு பருப்பு மட்டும் இதை விட்டுட்டு நம்ம இதை மறுபடியும் ஒரு ஆட்டு தாளிச்சிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. ஸோ டக்குனு நம்ம போய் இப்போ இது வெந்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து பருப்பு ஆட் பண்ணிடுறேன். நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து தோரம் பருப்பும் சிறுபருப்பும் ரெண்டுமே சேர்ந்து தான் போட்டு வேக வைப்பேன். அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே நல்லாவே வெந்திருக்குங்க. இதில் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை, நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கிட்டு தாளிச்சு இறக்கி விட்டுட்டு நம்ம மல்லியில் போட்டுருவோம். இதில் வந்து நான் என்ன செய்வேன்னா, தேங்காவை அரைச்சி விடாமல் கொஞ்சோண்டி தேங்காய், நம்ம திரி வச்சுருந்த தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காவை இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா போட்டுருவேன், உதிரியாக போட்டுருவேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நீங்கள் அரைச்சி போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அவியலுக்கு போடுற மாதிரி கொஞ்சோண்டி தேங்காவும் உள்ளியும், இல்லைன்னா உள்ளி வெங்காயம் எதாவது இருந்துச்சுனாலும் லேசாக பரபரன்னு அரைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பரபரன்னு அரைக்காமல் நான் வந்து அப்படியே அந்த உருளைக்கிழங்கு சரி நான் அப்படியே அந்த உதிரியாகவே அந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி வேணால் நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். பக்கத்துல வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சோண்டி கடுகு, மல்லி, இந்த வாசனைக்காக கொஞ்சோண்டி சீரகம், கொஞ்சோண்டி வெங்காயங்க, சரிங்க. அப்புறம் மெயின் கருவேப்பிலை வச்சுருந்தேன். ஆனால் இந்த டைமில் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ரேட் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஓகே, பட் விவசாயிகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறனால எல்லாருமே கொஞ்சம் ரேட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ விவசாயிகள் தான் அந்த டைம் ரொம்ப போன வருஷம் ரொம்ப பாதிப்பு. ஸோ இந்த வருஷம் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை மட்டும் தாளித்து நம்ம இதில் ஊற்றிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா, காயம் அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துப்பேன், ஏன்னா எல்லா காயும் அப்படி இருக்குது, அதனால் நம்ம சேர்த்து தான் ஆகணும். அதை சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி அதில் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அதில் கொட்டிட்டு மல்லி இலை போட்டு மூடி வச்சுருந்தேன். நம்மளோட சாம்பார் சூப்பரான நம்ம பொங்கல் சாம்பார் என்னோட ஸ்டைலில். ஓகேவா? நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்டைலில் எப்படி பொங்கல் பண்ணுவீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். நானும் அதே போல் நான் செய்வேன் இல்லையா, அதனால தான். இதெல்லாம் கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதில் நம்மளோட மல்லி இலைகள் தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. என்னோட ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நல்ல மல்லி இலையை நல்லா தூவி விட்டுருவேன். அந்த வாசனை கம்மன் இருக்குது. ஆல்ரெடி நான் உப்பு உரப்பு எல்லாமே நான் பார்த்துட்டேன். அது ஸோ கடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. லேட் போட்டு மூடி வச்சுருவேன். அவ்வளோதாங்க. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.